ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். எஸ்டர்டே நான் 101 ப்ராப்ளம் சேலஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் கேட் ப்ராப்பர்ட்டியில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃபார்முலா தெரியும், கான்செப்ட் தெரியும், பட் கொஸ்டினை பார்த்தா விச் பேட்டர்ன் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஐ கிரியேட் அ ப்ராபபிலிட்டி பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஃபார் பேசிக் ப்ராபபிலிட்டி டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அட்லீஸ்ட் நான் திங்க் காம்ப்ளிமெண்ட்டை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதே வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஈவெண்ட்ஸ் இருந்து டிபெண்ட்டாக இருக்கும். இதே எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் டைப்பில் வந்தால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி எப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா கால்குலஸ் மாதிரி இல்லை, ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி டேரெக்டாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து ப்ராபபிலிட்டிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஈவெண்ட்டாக மாற்றணும். அந்த ஈவெண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் ஃபார்முலா ஐடென்டி பண்ணணும். எந்த பேட்டர்னில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும், எல்லாமே ரெகக்னிஷன் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி. சும்மா கான்செப்டை மட்டும் படிச்சுட்டு ஃபார்முலா படிச்சுட்டு கேட் ப்ராபபிலிட்டி சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒர்க் அவுட் so much problems to practice well to crack get together with me. Thank you.